ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ உங்கள் பர்சன் அவங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து உங்களை பற்றின சிந்தனைகள் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்கா இல்லையா தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியும் வந்து சில ஒர்க் பார்ப்போம். வீட்டில் இருக்க ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கிற ஒர்க்காக இருக்கட்டும். ஸோ ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த சமயத்துலேயும் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்களை பற்றின நினைவுகள் வருதா, இல்லை அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்களா அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் செக்ஷன் தான். ஸோ பைல் 1 வந்து இந்த பிங்க் கலர் பென், பைல் 2 வந்து இந்த ப்ளூ கலர் பென். ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 பிங்க் கலர் பென், பைல் 2 ப்ளூ கலர் பென். ஸோ பைல் 1 பிங்க் கலருக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்கள் பர்சன் டே டு டே லைஃப்பில் உங்களை பற்றின தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். Okay, enough. One more card. ஸோ உங்கள் பர்சன் வந்து டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து ஃபினான்ஷியல் அதுக்காக ரொம்ப அவங்க போராடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே வந்து அவங்களுக்கு டைம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஒரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. ஓகே, ஒரு சிலருக்கு எப்படின்னா வேலை பார்க்குறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதோ இல்லை அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்கிறதே வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். அதுலேயே வந்து அவங்களுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுற்றி இருக்கிறவங்களால இருக்கட்டும், இல்லை அதை ஒரு ஃபினான்ஷியலாக வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், அதாவது சம்பாதிக்கிறதோட செலவு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பிரச்சனைனாலே அவங்க நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அதுதான், ஃபுல்லாக மணி. பார்த்தீங்களா, பென்டக்கல்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ், 2 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 7 ஆஃப் வான்ஸ். 7 ஆஃப் வான்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரியான சில விஷயங்களில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கரியராக இருக்கட்டும், இல்லை அதர் விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ஹெவி ஒர்க் பண்ணுறது. ஸோ அவங்க ஃபேமிலி இருக்கட்டும், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறது. ஓகேவா? இதெல்லாம் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வேலையே ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது அதையும் தவிர்த்து உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஃபீலிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஃபீலிங் இருக்குது. அவங்களுக்கு உங்கள் மேலே நிறையவே ஃபீலிங்ஸ் இருக்குது, நிறைய எமோஷ்னல் இருக்குது. நல்லா மிஸ் பண்ணுறாங்க உங்களை ஆக்சுவலாக. மேபி நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம், லெஸ் கான்டாக்டில் இருக்கலாம், இல்லை வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒன் சைட் லவ்வாக கூட இருக்கலாம். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஓகே. ஆனால் உங்களை அவங்க மிஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு அது தனிமை நிலை அவங்களுக்கு தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் அது எப்படின்னா, ஒரு பேசிக்காகவே அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, அவங்க ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த எமோஷ்னலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். சில பேர் வந்து அந்த எமோஷ்னலை வெளிக்காட்டுவாங்க, ஒரு சில பேர் வந்து அந்த எமோஷ்னலை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. ஸோ செகண்ட் கேட்டகரி தான் உங்கள் பர்சன். அந்த எமோஷ்னல் இருக்கும், பட் அது கொஞ்சம் கூட அது வெளி தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பட் இருந்தாலும் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அந்த ஃபீலிங் இருக்குது, சம்திங் அந்த லோன்லி ஃபீலிங் இருக்குது. உங்களை பற்றின அந்த தாட்ஸ் வரும்போது அவங்க ரொம்ப எமோஷ்னலாக ஆகிறாங்க. ஸோ ஏதோ வந்து உங்களை மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்கு இருக்கும் ரொம்பவே வந்து. ஸோ நிறைய விஷயத்த உங்ககிட்டருந்து அவங்க மறைச்சிருந்துருப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ரொம்பவே ஃபீலிங்ஸ் இருக்குது. இங்கே பென்டக்கல்ஸ் எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து எமோஷ்னலான கார்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அவங்க எதையுமே அவங்க வெளிக்காட்டுறதில்ல. கூடவே ஹை ப்ரீஸ்டஸ் வந்திருக்கு, ஹைப்ரிஸ்டஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய விஷயத்த அவங்க வெளிக்காட்டுதில்லை. அவங்களோட சோகமாக இருக்கட்டும், அவங்களோட எமோஷ்னலாக இருக்கட்டும், ஸோ அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், எதுவுமே வந்து அவங்க பெருசாக வந்து வெளிக்காட்டியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயத்த அவங்க மறைமுகமாக தான் வச்சுருக்காங்க, எதுவுமே உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் அவங்க இது வரைக்குமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அவங்க கரியரில் என்ன நடக்குது, அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குது, அவங்க லைஃப்பில் என்ன தான் போயிட்டுருக்கு, அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அண்டு அவங்க எமோஷ்னலா தான் இருக்கிறாங்களா, உங்கள மிஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது கூட அவங்க வெளிக்காட்டியிருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் உண்மை என்னென்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. இது மேரேஜ் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் அது வந்து 2வது கட்ட விஷயம். ஃபீலிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா மேரேஜ் அந்த மாதிரியான விஷயம் போகிறதுக்கு அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அதையும் அதுக்கு முன்னாடி வந்து ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், ரொம்பவே எமோஷ்னல் இருக்குது, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அண்டு டைம் பேலன்ஸ் பண்ண முடியல, அதாவது அந்த இருக்கிற பிரச்சனையில் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவங்க லைஃப்லேயும் வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், மேற்கொண்டு படிக்கிறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் வேலை அந்த சம்மந்தமாக சில இஷ்யூஸ் இருக்கும். அந்த அதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்ககிட்ட அவங்க பேசுகிறதுக்கான டைம் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட வெளிக்காட்டி இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா, உங்கள் மேலே அவங்க எமோஷ்னல் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு டைம் பத்தலை, அதையும் இதையும் வந்து மேனேஜ் பண்ண முடியல. அவங்களுக்கு லைஃப்லேயே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதிலே அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. ஹேங்க்மேன் வந்திருக்கா, ஸோ ஹேங்க்மேன் வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, மாட்டிக்கிட்டுங்கிறது வந்து சீரியஸான ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது எந்த ஒரு எமோஷ்னலுக்கும் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியாத நிலைமையில அவங்க வந்து கரியர் அண்ட் மற்ற விஷயங்களில் வந்து ரொம்ப ஸ்டக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டக் எனர்ஜி நிறைய தெரியுது. ஸோ அதனால வந்து அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ டே டு டே லைஃப்பில் உங்களை பற்றின தாட்ஸ் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட அதை வந்து வெளிக்காட்ட முடியாது. அண்ட் உங்ககிட்டே அவங்க பேசுகிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலை. எல்லாமே ஸ்டக் எனர்ஜியாக தான் இருக்குது. முயற்சியும் எடுத்திருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஒரு முயற்சியும் எடுத்திருக்க மாட்டாங்க, வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க உங்ககிட்ட வந்து ஃபீலிங்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அவங்களால அந்த கரியரை பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ கரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதர் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்டயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அந்த வெளிக்காட்டாமல் அந்த கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபைல் 1 உங்களுக்கான ரீடிங் எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சனுக்கு டே டு டே லைஃப்பில் உங்களை பற்றின ஃபீலிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. உங்களை பற்றி தாட்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, திங்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்குல்ல, கரியர் அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதனால் அதை வெளிக்காட்டாமல் இல்லை பர்சனல் லைஃப், ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக உங்களை வந்து உங்ககிட்ட அந்த ஃபீலிங்ஸை வெளிக்காட்டாமல் மறைமுகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் சில பேருக்கு வந்து எப்படின்னா நோ கான்டாக்டில் இருப்பீங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்குள்ளே சில சண்டைகள் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப டைமாக ஒருத்தர் ஒழுங்காக பேசிக்காமல் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே மேனேஜாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அதை வந்து பெருசாக தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களோட அதர் லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்கள் மேலே ஃபீலிங் இருக்குது. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான், உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ பைல் 2க்கு போயிடலாம். பைல் 2 உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் 2
உங்களுக்கான ரீடிங். ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்களை பார்த்தின தாட்ஸ் வந்து இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஸோ மேக்ஸிமம் வந்து உங்கள் பர்சன் எப்படின்னா ஒரு ரூல்ஸு போட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. பேசிக்காகவே உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? பெருசாக அந்த எமோஷனலை வந்து நீங்கள் வெளிக்காட்ட முடியாது. சில பேருக்கு வந்து எமோஷனல் இருக்கும், வெளிக்காட்டாமல் இருப்பாங்க. பட் இவங்க எப்படின்னா எமோஷ்னலே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எமோஷ்னலே ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக தான் உங்கள் பர்சன் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு மெயினாக வந்து அவங்க லைஃப்பில் வந்து நிறைய சக்ஸஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே எமோஷ்னல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. எமோஷ்னல் இருக்குது, அதை வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. எமோஷ்னல் இருந்தாலும் அதை பேலன்ஸாக கொண்டு போயிட்டுருக்காங்க. மற்றபடி ரொம்ப அந்த மிஸ் பண்ணுற எனர்ஜிலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபயரி எனர்ஜி, லைஃப்பில் வந்து சக்ஸஸாக போகணும், வேலை பார்க்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஜெயிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட்டு தான் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் அவங்க லைஃப்லேயுமே வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து எப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட சுற்றி இருக்கிற ஒரு மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்குற டைமில் வந்து நம்மளுக்கு அதர் விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதை தான் அவங்க பர்சன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து கரியரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இன்னொரு டைம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச பர்சனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்கள் பர்சன் லைஃப்பில் எப்படின்னா, அவங்க வந்து அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னு தனியாக யாராவது இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், அண்டு இல்லை அதர் பர்சனாக இருக்கட்டும். ஓகே. ஸோ இதுதான் வந்து லூப்பில் போயிட்டுருக்கு. ஃபேமிலி அண்ட் பிரச்சனை அதுதான் வந்து லூப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போன பையில் எப்படின்னா பர்சன் வந்து கரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அண்ட் வந்து உங்களை பற்றினையும் தாட் இருக்கும். ஸோ அது லூப்பில் போயிட்டுருக்கோம், பட் அப்படியே போயிட்டுருக்கும், மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சன் வந்து அவங்களோட கரியர், அவங்க லைஃப், அவங்க சக்ஸஸ், ஸோ அந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறது, லைஃப்பை வந்து ஹாப்பியாக கொண்டுட்டு போகிறது, ஸோ இல்லை கரியரில் சக்ஸஸை ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிரச்சனையே அவங்கள சுற்றியில் இருக்கவங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க லைஃப்பில் லூப்பில் போயிட்டுருக்கும். அவங்க லைஃப்லேயும் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹாப்பியான சில மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். உங்கள் பர்சனுக்கு அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கலாம். செலிப்ரேஷன் சம்திங் ஏதாவது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து சில பிரச்சனை கொடுக்குறதுக்குன்னே ஏதாவது ஒரு பர்சன் வந்து கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபேமிலி பர்சன் மேக்ஸிமம். ஸோ இப்படியே தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. இதிலே வந்து அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷராக இருக்குது. ஒர்க் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபேமிலினாலே அவங்களுக்கு வந்து நிறைய மென்டல் ப்ரெஷர் போயிட்டுருக்கு. சரியாக வந்து ஒரு திங்க் கூட பண்ண முடியல, குழப்பி விடுறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை கிளம்பிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் உங்கள் பர்சன் லைஃப்பில் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை, நிம்மதியாக இருக்கவே முடியல, ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதிலே தான் அவங்க பர்சன் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி, அதாவது பழைய விஷயத்தை ஏதாவது கண்டுபிடிச்சி அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, ஏதாவது ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது சுற்றி இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது மெசேஜ் இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, உங்கள் லைஃப்பில் வந்து ஆல்ரெடி ஏதாவது உங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு சில சண்டைகள் வந்து ஒரு பிரேக்கப் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு செப்பரேஷன் ஆர் ஒரு ஒரு பிரிவு. ஓகே. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆல்ரெடி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருமே வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களை விட்டுட்டு அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அவங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் சில விஷயத்த ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அது அப்படியே வந்து ப்ராப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெளியே வந்துட்டு அவங்க லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது ஒரு நியூ பர்சன் வந்திருக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது கரண்ட்டாக வந்து அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு
செலிப்ரேஷன் போயிட்டு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து அந்த உங்களை பற்றின திங்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் அவங்க யோசிக்கிறாங்க, உங்களை பற்றின நினைவுகள் வருது, உங்களை மீட் பண்ணணும், கெட் டுகெதர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அது ஒரு பார்ட்டு தான். அதையும் தாண்டி அவங்க லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. கரியர் விஷயம், சக்ஸஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்றது. ஸோ இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் உங்கள் பர்சன் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப எமோஷ்னலாக வந்து ரொம்ப வந்து எமோஷ்னல் பர்சன் கிடையாது அந்த அளவுக்கு. ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக தான். ஓகே. ஒரு மாரல், ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது, ரொம்ப நீங்கள் எமோஷ்னலாக எதிர்பார்க்க முடியாது. எப்போவுமே வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு எதுலேயுமே வந்து அவங்க இறங்கி வரமாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து யார்கிட்டேயும் அவங்க இறங்கி போக மாட்டாங்க. ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கரியர், ஏதாவது ஒரு நியூ விஷயம் ஆரம்பிக்கிறது, மணி ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து சக்ஸஸ் ஆகணும், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் போயிட்டு இருக்குது. அதுலேயே அவங்க ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுலேயே சில இஷ்யூஸ் இருக்குது. பட் அதை அப்படியே அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கரியர் லைஃப் அந்த மாதிரியான சில விஷயத்துலேயே வந்து அவங்களுக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. பத்தாவதுக்கு வந்து நிறைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதர் பர்சன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து உங்களை பற்றின தாட்ஸ், உங்களை மீட்டப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. பட் எந்த ஒரு ஆக்ஷனும் இன்னும் எடுக்கலை. பட் ஃப்யூச்சரில் ஒரு சில பேருக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு சில பேருக்கு மட்டும் எப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை நோக்கி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே அவங்க லைஃப்பில் நிறைய இன்னல்கள் நடக்கும்போது அவங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்களை பற்றின ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களை பற்றின சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே ஃபீலிங் வச்சுருக்காங்களா, டே டு டே லைஃப்பில் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு பொருந்துச்சுன்னா இந்த ரீடிங் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இது வந்து ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. பொருந்துகிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.